ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா மிட்டமுக்கு இதில் பதிலாக யூனிட் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கண்டினியூவாக பார்ப்போம். நீங்கள் வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஆல்ரெடி நம்ம மேக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு 5 மார்க்ஸ் அண்டு 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு எந்த இயரில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இயர் கொஷின்ஸ் எல்லாமே எது அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணி அந்த கலர் செப்பரேஷன்லாம் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் 12th இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இதில் இருக்கக்கூடிய 3 மார்க் கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க்கு கொடுக்குறேன். அதுக்கடுத்து 5 மார்க் கொஷின் சரிங்களா. இது வந்து 5 மார்க் கொஷின். இதுவும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுனா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய இதெல்லாமே இப்போயே ரிவிஷன் பண்ணி வச்சிங்கன்னா நிறையா பப்ளிக் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மிட் டேர்மு காலாண்டு அரையாண்டு கொஷின் தான் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்குது. ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை ரிப்பீட்டடாக படித்தாலே அதிகப்படியான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து செக் பண்ணால் தெரியும். இது வந்து இங்கிலீஷ் மீடியம். அடுத்து கண்டினியூவாக ஸோ இது வந்து தமிழ் மீடியம் கொஷின். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 10 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி மிட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 35 மார்க்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து 50 மார்க்ஸு. அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க சரிங்களா. 2 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் சரிங்களா, இதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இது எல்லாமே 3 மார்க்ஸு. அதுக்கடுத்து 5 மார்க் கொஷின் சரிங்களா. இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. முடிஞ்சளவு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. நான் முடிஞ்ச லிங்க் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணி படிச்சுங்க. இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.